அன்புக்குரியவர்களே, பணி நிறைவின் நன்றி என்னும் இந்த விவிலிய தொடரில் இன்று நன்கொடையாளர்களுக்காக நன்றி செலுத்த விரும்புகிறேன். 2 தெசலோனிக்கர் 1 அதிகாரம் 3வது இறைமொழியில் பவுல் சொல்கிறார், உங்கள் பொருட்டு கடவுளுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்த நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். ஆம், அவ்வாறு செய்வது தகுதியே. ஆம் அன்புக்குரியவர்களே, உங்கள் பொருட்டு, நன்கொடையாளர்கள் பொருட்டு கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவ்வாறு செய்வது தகுதியே. கடந்த 5 ஆண்டுகளில் மக்கள் இந்த பேராலயத்திற்கு தாராளமாக நன்கொடைகளை அள்ளி தந்திருக்கின்றார்கள். கடந்த ஆண்டு நடைபெற்ற தங்கத்தேர் பெருவிழாவுக்காக 3 கோடிக்கு மேல் நன்கொடை தரப்பட்டது. அது யாருமே எதிர்பாராத ஒன்று. அவ்வளவு தாராளமாக மக்கள் காணிக்கை தந்தார்கள். அதே போலவே கூட்டு திருமணங்களுக்கு 2 கூட்டு திருமணங்கள், மொத்தம் 39 மன இணையர்களுக்கான அந்த திருமணத்திலும் 1 கோடிக்கு மேல் தாராளமாக காணிக்கை தரப்பட்டது. அது மட்டுமல்ல, பனிமை தாய்க்கு 60 பேர் தங்க நாணயங்களை, ஆபரணங்களை காணிக்கையாக கொடுத்தார்கள். இவையெல்லாம் மக்களுடைய தாராள உள்ளத்தை காட்டுகிறது. நாம் கடவுளுக்கும் பிறருக்கும் கொடுக்க கொடுக்க கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். பேராலயத்திலிருந்து கடந்த 5 ஆண்டுகளில் 1.5 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக அறச்செயல்கள், அன்பு செயல்களுக்கு கொடுக்கப்பட்டன. எடுத்துக்காட்டாக 25 லட்சம் ரூபாய் செலவில் மறைமாவட்ட நூற்றாண்டு விழாவுக்காக 5 வீடுகள் பனிமை அன்னையின் பேராலயத்தின் சார்பாக கட்டி கொடுக்கப்பட்டன. 5 குடும்பங்கள் இன்று சொந்த வீடுகளில் வாழ்கிறார்கள். அதற்கு காரணம், நன்கொடையாளர்கள் தாராளமாக பனிமை தாய்க்கு காணிக்கை தருகிறார்கள். அந்த காணிக்கை அறப்பணிகளுக்கு, அன்பு பணிகளுக்கு, கல்விக்கு, மருத்துவத்திற்கு, வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. எனவே எல்லா நன்கொடையாளர்களுக்காகவும் நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. மகிழ்கிறேன் மகிழ்கிறேன், மனம் நிறைந்து நன்றி சொல்லுகிறேன்.